போன எபிசோட எண்டிங்ல ராட்டில் வந்து டைகரை மீட் பண்ணிருப்பான். இப்ப கப்பல்ல விஐபி ரூம்ல 4 சைபர் சோர்ஸ் சேர்ந்த முக்கியமான பெரிய தலைங்கள்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹைபிரிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான லைசன்ஸ், அப்புறம் அவங்கள வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லா உரிமமும் வழங்கப்படும். அப்புறம் இது போக நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் மட்டும், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ரைச்சி சிட்டோஸ், உனக்கு இருக்கிற அந்த நாலேஜை வச்சு இந்த மாதிரி ஹைபிரிட்ஸ் உருவாக்கி அதை மத்த சைபர்ஸுக்கு நீ ஹெல்ப் பண்றதுக்காக கொடுத்து அவங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எப்படியாச்சும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கம்பெனியும் பேருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பி மேட்சை காமிக்கிறாங்க. ராட்டிலும் டைகரும் சண்டை போட போறாங்க. ஆரம்பத்துல ராட்டில் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றான். பட் இருந்தாலும் அது அசால்ட்டா டைகர் டச் பண்ணிட்டே இருக்கான். இப்ப டைகரோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு, எப்படி இதுக்கு பாசிபிள், அவனால மட்டும் எப்படி என்னுடைய இந்த மயக்கிற ஃபாக்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சு, ஈவன் சீட்டாவால கூட என்னுடைய ஃபாக்ல இருந்து தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நாங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப அவளை அட்டாக் பண்ணா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்க. இப்ப சீத்தா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம உழைக்க போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா டைகர் ஒரு தடவை வேட்டையாட தொடங்கிருச்சுன்னா அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதனால நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ராட்ல வந்து டைகருக்கு ஸ்லாஷ் அட்டாக் பண்றா. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. லியோவுக்கு பண்ண மாதிரி அட்டாக் என்ன பண்ணா அது எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு டைகர் சொல்லணும். டைகரோட பிளேயர் வந்துட்டு, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக 2 பேர்த்த அனுப்பி வச்சேன், இருந்தாலும் அவன் அதை யூஸ் பண்ணல, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த தடவை ராட்ல வெளியே போனதுக்கு அப்புறம் அடுத்து இருக்கிறது யோக்கோ, உன்னோட அந்த கீட்டோ தான், அதனால மோத போறது எட்ஸு வயசையும் வச்சு காட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப காட்டுக்குள்ள கொரில்லா கிட்ட இருந்து ராபிட்டும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ராட்ல அவன் அட்டாக் பண்ணோன்னா ராட்டில் கீழே விழுந்தானே கொரில்லாவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க இப்ப நார்த் பக்கமா மூவ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி டயத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த ராபிட்ட போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா, கொரில்லாவும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராபிட்ட பிடிக்கிறதுக்காக அங்கிருந்த மரத்தை எல்லாம் உடைச்சு அதை ராபிட் மேல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ராபிட் ஒரு பொந்த பார்த்து அதுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது கரெக்டா கொரில்லா அந்த பொந்த ஒரு கட்டையை தூக்கி போட்டு மறைச்சிடறான். உன்னைய பாக்குறதுக்கு என்னுடைய பாஸ்ட பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா நான் இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேன், அதனால நீ இப்ப இந்த ஜென்மத்துல முயலா போறதுனால இப்ப செத்து போய் அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல வலிமையான ஒரு மிருகமா போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு கீட்ட வரான். அவன் வந்து, நீ இயற்கைய காயப்படுத்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே கொரில்லா கல்லு விட்டுறது, ஆகா நம்ம வேற இங்க இருக்கிற மரத்தெல்லாம் உடைச்சு போட்டிருக்கோமே, இப்ப நம்ம அவன்கிட்ட பேசினோம்னா கன்ஃபார்ம் அதை புரிஞ்சுக்க மாட்டான், எனக்கு இப்ப வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா இப்ப கீட்டோவே அட்டாக் பண்றான். அவனோட டீம்மேட்டையும் அட்டாக் பண்ண அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இவனை நான் இப்ப கொல்லாட்டி இவன் என்ன கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அப்போ ஒன்னும் நடக்கல. ஆனா அதுக்கு பதிலா கீட்டோ அவனுடைய உடம்பு 2 துண்டா பிச்சு எடுத்துட்டான். இதை பார்த்து ராபிட்டும் சரி அங்கே பாத்துக்கிட்டு இருந்த பிளேயர்ஸும் சரி கண்ணை வைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்ப அங்கிருந்த ஒரு பிளேயர், அப்ப அந்த ராபிட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்க. யோக்கோ அதை கேட்டுட்டு, அவளுக்கு என்னன்னா அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப இந்த பக்கம் பார்த்தா ராபிட் அவனை பார்த்து இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கா. இப்ப கீட்டோ ராபிட்டை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. ராபிட் யோசிச்சு பாக்குறான், நான் சாவறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பூரா என் கண்ணுக்கு முன்னாடி வரும் சொன்னாங்க, என் கண்ணு முன்னாடி நான் தூங்கி எந்திரிச்சது மட்டும் தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. இப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்ப கீட்டோவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க இப்ப இங்க இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ஈஸ்ட் பக்கமா போங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ராபிட்டுக்கு உயிரே வருது. அப்புறமாட்டி ஹிட்டமி சொன்னதை யோசிச்சு பாக்குறா, ஒன்னாலே ஒரு பையன் இருக்கு அப்படின்னு சொன்னானே, முதல்ல நம்ம எப்படியாச்சும் ஹிட்டமி கிட்ட போயிட்டு அந்த பையனை பத்தி சொல்லணும், அந்த கிட்டோவுக்கு இயற்கைய டேமேஜ் பண்ணா பிடிக்காது அப்படிங்கறத அப்படின்னு சொல்லிட்டு அவ இதை கிட்டமி கிட்ட சொல்றதுக்காக போய் கேட்டு இருக்கா. இந்த பக்கமா ராட்டிலும் டைகரும் சண்டை போடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப அனௌன்சர் சொல்றாங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த கொரக்கடையில் செத்து போனது, அப்புறம் அந்த லிசர் செத்து போனது கேள்விப்பட்ட கோப்ரா அவனுடைய உடம்ப பிஞ்சு போயிருந்தாலும் டைகர் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சவன டைகர் அட்டாக் பண்றதுக்காக போக அதுக்கெல்லாம் ஹிட்டோமி அந்த கோப்ராவை அட்டாக் பண்ணிட்டு, ஏன்டா இப்படி பிடிவாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த கேமராமேன்ஸை பார்த்து, ஒழுங்கா மாதிரி அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த அந்த டைகரோட டீம்ல இருந்த பொண்ணு, நீ ஏன் அவனை காப்பாத்த சொல்லி சொல்ற, அவன் தான் அவனை கொல்றதுக்காக வந்தானே அப்படின்னு சொன்னோன்னு, அது போக அவன் திரும்பி சரியா இவனை கொல்ல வந்தா என்ன பண்ணுவேன், நான் அப்பா அவனை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்றான். ஒரு உயிரை காப்பாத்துறது ஸ்ட்ராங்கான அவங்களோட கடமை தான், ஆனா நீ அதை ரிலைஸ் பண்ண, நீ லியோவானதான் இனி உயிரோட இருக்க அப்படின்ட்டு. அவன் எப்பவுமே அவனோட லைஃப் தான் அந்த மாதிரிதான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். டைகர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அங்க இருந்த பசங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு லியோவை பாக்குறதுக்காக மாடிக்கு வந்து லியோவை கூப்பிடுறான். அதுக்கு லியோ
லியோ என்னோட பேரு யூகோ டானி. லியோ எனக்கு கொடுக்கப்பட்ட நிக் நேம் தான். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் ப்ரோ. நான் எப்படி இங்க பெரிய ஆளோ அதே மாதிரி நீ உன் ஸ்கூல்ல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப டைகர் இருந்துட்டு அப்பனா யார் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ பஞ்ச் பண்ண. ஆனா லியோ அதை ஈஸியா எடுத்துட்டு நீ நினைச்ச யார வேணாலும் அடிக்கலாம், யார வேணாலும் நீ சாப்பிடலாம், ஆனா என்ன மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா லயன்ஸ் எப்பவுமே பலவீனமா இருக்கிறவங்கள எதிர்த்து சண்டை போட்டதே கிடையாது. என் கூட சண்டை போடுற அளவுக்கு இங்க யாருக்கும் தைரியம் கிடையாது, அது போக வலிமையும் கிடையாது. உன்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோ கேட்டோன்னே டைகர் இருந்துட்டு லியோ பஞ்ச் பண்றான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு டைகா நாகானேஷே, அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சக்தியை நீ வெளியே கொண்டு வந்தேன்னா உன்னை என்னுடைய ஆப்பனண்டா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி எடுத்திருப்பான். இப்ப டைகர் இருந்துட்டு ஹிட்டோமி கிட்ட லியோவை பத்தி பெருமையா பேசிட்டு நீதான் லியோவை தோக்கடிச்ச அப்படிங்கறதுனால நான் இப்போ வரைக்கும் நம்ப முடியல, அதை நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னால மட்டும்தான் லியோவை தோக்கடிக்க முடியும், ஏன்னா நான் தான் அவனுடைய ரைவல் அப்படின்னு அவன் சொன்னான்னு ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு டைகர் அவன் இருந்த இடத்துல இருந்து செம ஃபாஸ்டா ஹிட்டோமிக்கு பின்னாடி வந்து ஹிட்டோமி அட்டாக் பண்றான். அதுல அவ பறந்து போய் விழுகுறா. இப்போ உனக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா எந்திரிச்சு என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப ரேட்டல் திரும்பி எந்திரிச்சதை பார்த்த சீத்தாவும் அந்த இன்னொரு பொண்ணும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, டைகர் அடிச்ச அந்த அடி அந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படி வெண்ணி நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹிட்டோமி லாஸ்டா நான் அவனை எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டேல, யாருக்கிட்ட ஷார்ப்பான கோரப்பல் இருக்கோ அவங்கதான் ஜெயிப்பாங்க, ஏன்னா அதை தானே நம்ம கில்லிங் பெட்ஸுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல. இதோட இந்த எபிசோட முடிச்சு